இன்றைக்கி என்ன ப்ரூச்சஸ் பார்க்க போகிறோன்னா சாட்டின் ரிப்பன் வச்சு எப்படி ஃப்ளவர் டைப் ப்ரூச் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சர்க்கிள் ஷேப்பில் 5 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கார்னர்ஸ் வந்து கேண்டிலில் வந்து ஃபயர் பண்ணி எடுத்துடுங்க. அந்த கார்னர்ஸ் ஃபயர் பண்ணும்போது பார்த்து இது பண்ணுங்கள். ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா பர்ன் ஆகிடும். அது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எம்மிங் பண்ணுறேன். எப்படின்னா ஒரு சர்க்கிள் மேலே இன்னொரு சர்க்கிள் ஸ்கொயர் ஷேப்பை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டடு சைடு ஒரு சைடு வர மாதிரியும் ஓப்பன் சைடு ஒரு சைடு வர மாதிரி வச்சு ஒரு ஸ்கொயர் மேலே இன்னொரு ஸ்கொயர் வச்சு எம்மிங் பண்ணுறோம். புரியலன்னா எப்படி பண்ணுறதுன்னுட்டு வீடியோ பாஸ் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கோங்க. எம்மிங் பண்ணுறது நார்மலாக தான் எம்மிங் பண்ணுறோம். அந்த எம்மிங் பண்ணுறது வந்து நம்ம 2 ஸ்கொயரும் ஜாயிண்ட் ஆகிற போர்ஷன் வரைக்கும் எம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கொயரை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டடு சைடில் ஒரு சைடு உள்ள சென்டர் பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு வந்து அவுட்டர் சைடு வர மாதிரியும் வச்சு எம்மிங் பண்ணிக்கிறோம். எம்மிங் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் மேலே இன்னொரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி வச்சு எம்மிங் பண்ணிக்கிறோம். கார்னர்ஸ் எப்போவுமே கேண்டிலில் வந்து ஃபயர் பண்ணணும். அதே மாதிரி த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணணும். இப்போ எம்மிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கொயரை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டடு சைடு வந்து சென்டரையும் ஓப்பன் சைடு வந்து அவுட்டர்லேயும் வச்சு எம்மிங் பண்ணிக்கிறேன். எம்மிங் பண்ணும்போது ரெண்டு கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிற வச்சு ஜாயின் பண்ணுறோம்ல அது வரைக்கும் எம்மிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு கிளாத் வந்து அந்த கிளாத் ஃபேப்ரிக் மேலே வச்சு எம்மிங் பண்ணணும். அது பார்த்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ஃப்ளவர் டைப்பில் நம்மளுக்கு கிடைக்காது. எம்மிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ஒன் மேலே வச்சு எம்மிங் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது போல் பண்ணும்போது தான் ஒவ்வொரு ஸ்கொயரும் இன்னொரு ஸ்கொயர் இது மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளவர் வந்து நல்லா எம்மிங் பண்ணும்போது பார்த்து எம்மிங் பண்ணுங்கள். அதே மாதிரி கேண்டிலில் ஃபயர் பண்ணும்போது பார்த்து ஃபயர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணிவிட்டு நான் மெதுவாக அந்த த்ரெட்டை வந்து நீடில் இருக்கிற த்ரெட்டை மெதுவாக இழுத்து எல்லா ஸ்கொயர் ஷேப் அந்த ஃபேப்ரிக்கும் ஒரே இதுவாக கொண்டு வந்துட்டு அது வந்து ஃப்ளவர் ஷேப்புக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த பெட்டல்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரிங்கில் இருக்க ஃப்ரேம் கிளாத்தோட அந்த ஃப்ளவரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹெட் பேண்டோ இல்லை ஹேர் ஆக்சஸரியோ இது பண்ணும்போது கையில் வச்சு அதை ஃப்ளவர் டிசைன் பண்ணிவிட்டு அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டிச்சும் பண்ணலாம். சென்டர் போர்ஷனையும் ஃப்ரேமில் இருக்க கிளாத்தையும் சேர்த்து இன்னர் போர்ஷனை வந்து ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற பாட்டை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். எந்த நம்மக்கிட்ட இருக்க அவைலபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நெசசரி கிடையாது. இப்போ வந்து சென்டர் போர்ஷனையும் இதுவும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து ஃபேப்ரிக்லேருந்து அந்த ப்ரூச்சஸ் வந்து கீழே விட மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறது. இதே டைப் ஃப்ளவரை வந்து சர்க்கிள் ஷேப்லேயும் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சென்டரில் வந்து பீட்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் 1 inch டியூப் பீடு, அதில் மேலே இருக்கிறது வந்து ஒரு வந்து கோல்டு கலர் பீடு, பேர்ல் லூட்டில் பீடு இல்லை கிறிஸ்டல் பீடு அது மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட் இதுவில் டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 inch டியூப் பீடு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பீடு கையில் எதுவாகுதோ அந்த பீடு எடுத்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஓன் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு இதை பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த பீட் வச்சு டிசைன் பண்ணிக்கோங்க. அதில் 1 இன்ச் டியூப் பீடு யூஸ் பண்ணும்போது த்ரெட்டில் நீடில் 1 இன்ச் டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு அது மாதிரி எடுத்துகிட்டு அகெயின் நீடில் வந்து அந்த பீடுக்குள்ளவே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது பேர் பார்லூட்டில் பீடு. அந்த பீடு ஒரு 3 பீடு வந்து இது எடுத்துகிட்டு 1 இன்ச் டியூப் பீடுக்குள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது மாதிரி எனக்கு கையில் எந்தெந்த மெட்டீரியல் கையில் எது ஆகுதோ அந்த மெட்டீரியல் தான் வச்சு அந்த சென்டர் போர்ஷனை வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். டிசைன் பண்ணி முடிச்சுட்டு